நிறுவன தலைவர் தமிழக வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் கோபி சந்திர உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சியானது எவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு முன்பாக பேசிய பொறுப்பாளர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கூடம் முதல் கல்லூரி வரை இன்றைக்கு கஞ்சா போதை, அடுத்ததாக பாலியல் குற்றம், 2 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயது மூதாட்டிகளுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் தினசரி இன்றைக்கு செய்தி சேனலை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு, தினமும் கள நிலவரம், அதாவது மலை நிலவரம் போல இன்றைக்கு கொலை நிலவரம். தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு தினம் கொள்ள சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை இதுவரை தமிழகத்தில் வரலாறுல இன்னைக்கு யாருமே பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் முடிவெடுக்கின்றார்கள். இந்த திமுக ஆட்சியை வேரோடும் நேரடி மண்ணோடும் நாம் அகற்ற வேண்டும் என்று தீர்க்கமான ஒரு முடிவை இன்றைக்கு மக்கள் எடுத்துவிட்டார்கள். அதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாம் மேற்கொண்டு அவருடைய உறுதியானது எண்ணிக்கையை மேம்படுத்ததான் நாம் உழைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தவுடன் மிகவும் அலட்சியமாக திமுகவை சேர்ந்தவர்கள் வெளிவட்டாரத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியில் எப்படி அதிமுகவே ஜெயிக்க முடியல, பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அண்ணன் கோபிச்சந்திரன் அவர்களை வேட்பாளராக அறிவித்த உடனேயே அவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். அது உண்மைதான். அதற்கு உதாரணம், களத்தில் நின்று நம்மை வீழ்த்த வேண்டும் என்று போராடக்கூடிய திமுகவினர் இன்றைக்கு அவருடைய வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு புகாரை தேர்தல் அதிகாரிகளிடம் கொடுத்ததாக மதியம் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை அண்ணன் கோபிச்சந்திரன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் விளைவாக தான் இன்றைக்கு அவருடைய வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று ஒரு பொய் புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு என்பதை இதை நாம் உணர முடிகிறது. நம்மெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு கடுமையாக உழைத்து அண்ணன் கோபிச்சந்திரன் அவர்களை கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆதரவோடு மிக கடுமையாக உழைக்க தயாராகிவிட்டோம். நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து இந்த தொகுதியினுடைய ஒரு வரலாறை மாற்ற முடியும், மாற்றி அமைக்க முடியும். இந்த தொகுதியானது திமுகவின் பெரிய கோட்டையாக ஒரு பொய்யான ஒரு விருப்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை உடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நல்ல நேரமும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதற்கு மிக